படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு. தடை பண்றதுக்கான நோக்கம் இல்ல, அவசியம் இல்ல. அது வந்து சென்சார் போர்டு பண்ணாது. சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், இவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க அப்பீல். படத்தை தடை பண்ற ரைட்ஸ் அவங்க கிடையாது, அரசாங்கங்கள்ட்ட தான் இருக்கு. இங்க அரசாங்கம் என்ட்ரி ஆகல, சென்சார் போர்டுல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்ப்பாங்க, நாளைக்கு பார்ப்பாங்க, நாளை கழிச்சு பார்ப்பாங்க, 10 கட்டு கொடுப்பாங்க, 15 கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க கொடுத்து ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்க உரிமை கிடையாது. நான் வந்து நாங்கள் படத்தை தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கான நேரத்தில் அவங்க கொடுத்தாகும். அது வந்து அதனால வந்து அது வந்து தான் ஆகணும். இல்லை இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மேல் அப்பீலுக்கு போகிறதுக்கு இப்போ ஒருவேளை ப்ரொடக்ஷன் சைடுக்கு அது UA சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது சென்சார் போர்டுல இருந்து மறுபடியும் அப்பீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ணுவாங்களா? இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்கல்ல. அவங்க அக்ரெசிவாக இருக்கிறப்ப தான் சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அவ்வளோதான் தெரியும். அப்போ விஜய் அவர்கள் வந்து டிவிக்கேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இப்போ மெயினாக பேசப்படுறது இப்போதான் விசில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனநாயகன் பற்றி தான் இது வருமா வரும். இப்போ 27ஆம் தேதி திரும்ப கோர்ட்டுக்கு வருதுங்க போது அந்த பற்றின பேச்சே வந்து பொதுவெளியில் வரும்பொழுது அப்போ ஒரு சீரியஸ் அரசியல் கட்சினா அந்த கூட்டணி அந்த விவகாரங்களை பற்றி தானே பேசணும். அப்போ இன்னும் எந்த இடத்துல லேக் ஆகுது? இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் வச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதை ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான இன்னும் என்னென்ன முயற்சிகள் அவர் தவற விடுறாரு? ஜனநாயகன் படத்துக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க, நீங்க அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஜனநாயகன் படம் வராம லேட் ஆகிறது வந்து அவருக்கு ஓட்டை தான் உறுதிப்படுத்துது. அது அவருக்கு வந்து இன் அதர் வே நல்லது தான் நடந்துகிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஓட்டு கன்வெர்ட் பண்ணி சீட்டா ரெடி பண்றதுக்கு வந்து அவர் வேற நிறைய விஷயங்கள் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணி சேர்றத தவிர வேற எதுவும் வழி தெரியல. சீட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு அல்லது வலுவான கூட்டணி அமைக்கணும். இப்ப காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சீட்டு வந்துருச்சு, OPS இணைஞ்சிட்டாரு, தேமுதிக இணைஞ்சிருச்சு, இந்த மாதிரி வந்துச்சு வச்சுக்கோங்க, வலுவான அலையன்ஸா இருக்கும். அப்ப மும்முனை போட்டி சரியா திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சு, அப்ப வலுவான மும்முனை போட்டி இருக்கும். அப்ப யாருனாலும் ஜெயிக்கலாம். நான் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிருக்கேன், இவருக்கு வந்து ஒரு அலையன்ஸ் வந்துச்சுன்னா பேச முடியும். அலையன்ஸ் இல்லாம தனியா இருக்காருங்க தான் பிரச்சனை. அப்ப எவ்வளவு 20 வாங்குவார், 25 வாங்குவார், 45 வாங்கிடுவாரா ஆட்சி பிடிக்கிறதுக்கு? அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆட்சி அமைக்கிறது இல்லைன்னு சொல்றோம். அப்ப அவர் ஆட்சி அமைக்கணுங்கிற ஆசை இருந்தா either he has to form his own alliance or he has to join some alliance. ரெண்டுமே பண்ணாம ஆட்சினா அது இல்லன்னு சொல்ல வர. Behind Woods Beyond the News with ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tours வாங்க. Powered by கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Air fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT plus IPTV. Pay 6 months, get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும்